கன்னிகளோ மணவாட்டன் உள்ள செல்லும் போது மணவாளன் என்ன பண்ணுங்க, தொந்தரவு செய்யறாங்க. நான் மனம் முடித்து விட்டேன். நல்லா புரிஞ்சுக்க, நான் மனம் முடித்த பிறகு என்னுடைய அறைக்குள்ள யார் வர முடியும்? என்னுடைய மணவாட்டி, எனக்கு பிரியமான மணவாட்டி, நான் நேசிக்கிற மணவாட்டி, என் மணவாட்டிக்காக நான் ரத்தம் சிந்திய மணவாட்டி. என் தழும்புகளால் இந்த மணவாட்டியுடைய காயங்களை ஆற்றினேன். இந்த மணவாட்டி எனக்கு பிரியமானவள். அவள் என்னுடைய மணவாளன் வரை அறைக்கு போறார். கணவனுடைய அறைக்கு மனைவி மட்டும் போகும். நல்லா புரிஞ்சுங்க சபையே, நல்லா புரிஞ்சுங்க. கணவனுடைய அறைக்கு மணவாட்டி தான் போக முடியும். மற்றவங்க போக முடியுமா? போக முடியுமா? திறப்பாரா? திறக்க முடியும். அப்போ சபையே, சபை என்ன உங்களுக்கு சொல்ற, நல்லா புரிஞ்சுக்க. சபையே ஆயத்தமா, நீங்க தலைப்பே நீங்க ஆயத்தமா. நான் ஆயத்தமாக கை தூக்கி சொல்லாமலாம் பாதி பேர் காணும். அன்பு சகோதரிலே, எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம், அதாவது என்ன பிரியமா இருக்கலாம், உலகத்துக்கு பிரியமா வாழலாம், புகழா இருக்கலாம், கார் வச்சுக்கலாம், பங்களா வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம், தெரியுதா? ஆனா மணவாளன் உடைய அறைக்கு போகிறவர் ஒரு சிலர். அல்லேலூயா. எடுத்துங்க வாசிப்பா, மத்திய 25:1 வாசிப்பா பாருங்க. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவீட்டிகளை பிடித்துக் கொண்டு, பாருங்க சகோதரிகளே, மணவாளனுடைய அறைக்கு போவென்றால் தீவெட்டி ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் என்கிற தீவெட்டி உனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கா? பரிசுத்தம் என்கிற தீவெட்டி உனக்குள்ள எரிந்து கொண்டிருக்க. பரிசுத்தம் என்ற தீவெட்டியை எப்ப ஒன்னாலும் அமைக்க முடியும், அணையும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, அந்த பரிசுத்தமான தீவெட்டியை பாதுகாக்கிறதுக்கு பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கலாம், வெளியே போனோன்னு உன் பரிசுத்தம் என்ன பண்ணா குலைஞ்சு போயிடும். உன் பரிசுத்த நிலையா இருக்க விடும். உன்னுடைய தீவெட்டின் எண்ணெய் எரிந்து கொண்டோம் என்றால் வேத வசனங்களிலும் அபிஷேகங்களிலும் நீ பரிசுத்தத்திலும் எரியும் போதுதான் உன் தீவெட்டியை அணைக்க முடியாது. இத வந்தோம் போனோம் கேட்டோம் அப்படின்னு போயிட்டேன்னா உன் தீவெட்டியை எப்போ வேணாலும் அமைக்க முடியும். உலகத்துடைய இச்சை, உலகத்துடைய பாவம் உன்னுடைய எண்ணெயும் தீவெட்டியும் குறைசு. அப்ப மணவாளன் வரும்போது உனக்குள்ள என்ன இருக்காது? எண்ணெய் இருக்காது, தீவெட்டி எரியாது, பரிசுத்தம் இருக்காது, தேவனுக்கு நீ தகுதியா இருக்க மாட்ட, புத்தி இல்லாம இருப்ப. அப்ப புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனுடைய அறைக்கு போனாங்க. நல்லா புரியுது சகோதரி, புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனுடைய அறைக்கு போனாங்க. நான் கன்னிகைன்னா உங்களை தான் குறியுது இல்லை, எல்லாருமே தான். நாங்க எல்லாருமே ஆம்பளையும் கூட மணவாளனுக்கு மணவாட்டி தான். அல்லேலூயா. எல்லாரும் அப்ப மணவாளன் என் மணவாட்டி மேலே பிரியமா இருக்கிறார். எப்படி பிரியமா இருக்கிறாரு? ஒரு கணவன் ஒரு மனைவி மேல எப்படி பிரியமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது போல கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பத்துல டைவர்ஸ்னாவே கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அல்லேலூயா. மணவாளன் உண்மையில இருக்கிற பிரியத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மணவாட்டியை மீட்டார். இந்த மணவாட்டி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது. இப்ப மணவாளன் வரும்போது பிரியமே என் ரூபவதியே என்று நீ அவரை மணவாளனை அழைக்கும் போது அவருடைய புறாவின் கண்கள் உன் மேல படுறாங்க. புறா தெரியுமா? மாமிசமே துண்ணாது. புறாவை நீ அறுத்து பார்த்தா கூட அதோடைய இறைப்பையில பார்த்தா தியானம் இருந்தார். புறா மாமிசம் துண்ணாது, புறா அசுத்த துண்ணாது, அசுத்த துண்ணாது. என் கண்மலையாகிய கிறிஸ்து அசுத்தத்தை விரும்ப மாட்டார், அவர் பரிசுத்தத்தை விரும்ப. நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. படி பார்த்து அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்களா, இதான்
இன்னைக்கு சபைக்கு வர சகோதரனே சகோதரியே, நீ கேட்கிற வார்த்தையை கேட்கிற, காலையில ஜெபிக்கிறியா, தேவனுக்காக எழும்புறியா, ஊழியம் செய்றியா, பரிசுத்தமா ஜீவிக்கிறியா? உன் தீவிட்டி கொஞ்ச நேரம் எரியுது, அதை நீ நல்லா பிரகாசிக்கிற. கொஞ்ச நாள் சபைக்கு வர நல்லா பிரகாசிக்கிற, கொஞ்ச நாள் வேதத்தை கேட்கிற நல்லா பிரகாசிக்கிற, கொஞ்ச நாள் தேவனுடைய பாதத்தில் இருக்கிற, தேவனுடைய பயன்படுத்துகிறார், பிரகாசிக்கிற. அப்புறம் அப்போ உலகம் என்ன பண்ணுது? உன் காலை பிடித்து வலிக்கிறது. உலகத்தினுடைய இச்சை உன் காலை பிடித்து வலிக்கிறது. உலகத்துடைய பெருமை உன் காலை பிடித்து, உலகத்துடைய பணாசை, பணாசை எல்லா தீமைக்கும் வேற. வேலை 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 முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லு, பணம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லு. எல்லாமே ஒரு லிமிட். எல்லாத்து மேலுமே ஆசை வைக்கிறவன் பரலோகத்தின் மேல விட்டுடுவான். நான் புத்தி இல்லாதவ, என் தீ விட்டு எரிகிறது, எனக்குள்ள எல்லாமே இருக்கிறது, ஆனா நான் சேமித்து வைக்க மறந்து விட்டேன். என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து விட்டேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்து விட்டேன். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் பண்ற வேலை என்னன்னா, அவர்கள் பரிசுத்தத்தை இழந்துட்டாங்க, அபிஷேகத்தை இழந்துட்டாங்க, தேவனை விட்டு என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? நீங்க தூங்குற கிறிஸ்தவர்களுக்கு தான் இருக்கு, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள். ஜெபிக்கிற கிறிஸ்தவங்கள இல்லவே இல்லை. உண்மையாக ஆவில நான் சொல்ல, ஜெபம் பண்ணது இல்லை. என்ன பண்ண? ஜெபம் பண்ண. ஒரு அம்மா இப்ப ஆந்திராவுக்கு, இப்ப நேற்று தான் ஊழியத்தை முடிச்சுட்டு ஆந்திராவுக்கு வந்தேன். ஒரு அம்மா, வயதான அம்மா, அந்த அம்மா போல என்னை கட்டி பிடிச்சி அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு முறை ஆத்துல கிராஸ் பண்ணிட்டாங்க, தண்ணி போக தெரியாம போய், இது வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமா தான் இந்த ஜீவனை வச்சுனேன், 2 தேவதூதரை இறங்கி நம்ம தூக்கி நாடகாரி விட்டு போயிட்டேன். எவ்வளவு பெரிய சாட்சி! ஒரு கிராமத்தை சொல்றாங்க. அவங்க என்னை கட்டி பிடிச்சி ஜெபம் பண்ணி, என்னை கட்டி பிடிச்சி, உன்னை பேதுருவை போல கர்த்தர் பயன்படுத்துவார். விசுவாசம் எங்க? விசுவாசம் ஜபத்தினால்தான் விசுவாசம் பெருகும். ஜபத்தினால்தான் விசுவாசத்தினுடைய மகிமையை நீ காண்பாய். ஜபத்தினால்தான் விசுவாசம் உறுதியாகும். ஜபத்தினால்தான் விசுவாசத்தினால நீ எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜபம் ரொம்ப முக்கியம். இப்ப தீவிட்டு இல்ல, என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. நீ சொல்ற, நான் இன்னைக்கு 2வது வாரம் நாங்க திருவிந்து எடுக்கிறோம், அப்பம் புசிக்கிறோம், ரத்தத்துல போய் ஜபிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமம் போகிறோம், எல்லாம் செய்யறோம். தான தர்மங்கள் எல்லாம் செய்த பூமியில முடிஞ்சு போச்சு. பூமியில அதுக்கான பலனை நீ பெற்றுக்கொள்ள. நீ என்ன செஞ்சாலும் பூமியில பெற்று, பரலோகத்துக்கு எதை செய்யணும் தெரியுமா? சேர்க்கணும், ஆத்துமாவை சேர்க்கணும், பரிசுத்தத்தை சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் எங்க போக முடியும்? பலன். இன்னைக்கு சபைகளிலே, அநேக சபைகளிலே வருகையை குறித்து பேச மாட்டாங்க, பரிசுத்தத்தை குறித்து பேச மாட்டாங்க. ஏன்? நீங்க பேசினா நீங்க கோச்சிப்பீங்க, நீங்க பேசினா நாங்க பாவியானுவீங்க, நாங்க பேசணுமா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோச்சின்னு சபைக்க மாட்டேன்னு சொன்ன. அங்க போனாலும் என்ன ஆறு இதாயா, என்னை வாழாக்காம தலையாக்குறாதான் எனக்கு வேணும், என்னை கீழாக்காம மேலாக்குறாரு அதான் வேணும். அல்லேலூயா. அதெல்லாம் வாக்கு தத்தம் கூடிய பிள்ளைகள். நீங்கள் வாக்கு தத்தம் நம்ம என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லு. வாக்கு தத்தம் இருக்குதா நீங்க உட்காரு. அது அல்ல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை எரிய வைக்கணும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி என்ன பண்ணா? எரிய வைக்கணும். அது அணையாத இருக்கணும். அது அணையாத தீபமாய் மாறினாதான் மணவாளன் அறைக்குள்ள போக முடியும். இல்ல போக முடியாது. தெரியுமா? மணவாளன் அறை எங்கமா இருக்கு? எங்கமா இருக்கு? மணவாளன் அறை பரலோகத்தில் இருக்குது. கரங்களை தட்டு. அங்க பெரிய ஆலயம் எங்க தெரியுமா? பரலோகத்தில் பெரிய ஆலயம், வெளிப்படுத்தும் விஷயம் பெரிய ஆலயம். அங்க பிதாவாகிய தேவன் வருவார், குமாரனாகிய தேவன் வருவார், பரிசுத்த திருத்துவத்தின் தேவன். அங்க 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேருக்கு முன்பதாக தான் என்ன பண்ண? ஷேரா பெண் கேர் பெண்கள் என்ன பண்ணா? பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கும், சதா காலம் துதிக்கும். ஆனா இந்த மணவாளன் இருக்கிறார் பாரு, இந்த மணவாளனுக்கு அதுல பிரியம் இல்லையா? எதுல பிரியம் இல்லையா? தேவ தூத திருவிக்கிறதுல அவனுக்கு பிரியம் இல்லையா? இந்த நீச்சகமான மனுஷங்கிற பாவியான மனுஷன். நம்ப இப்ப என்னத்துக்கு நான் பாவியான மனுஷன்? இந்த மனுஷனுடைய துதியிலே அவர் பிரியப்படுறாராம், இந்த மனுஷனை நேசிக்கிறாராம், இவனை உளவான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறாராம், அந்த சேத்துல அவர் இறங்குறாராம். உன்னை தூக்க கூடாதபடி இருக்கிற பாவத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்து பலனை கொடுத்து உன்னை அவர் ரத்தத்தினால கழுவி. நீ எதுல குளிச்சியா? நீங்க எல்லாம் எதுல குளிச்சீங்கன்னா? நான் இன்னைக்கு லக்ஸ் சோப்பு, இந்த சோப் போட்டுலாம் குடிச்சேன், ஷாம்புலாம் போட்டு குடிச்சேன். அப்படி அல்ல. நான்
அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட. வேதம் சொல்கிறது எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரத்தையும் எல்லா மனிதனையும் ஒரே ரத்தத்தில் சிருஷ்டித்தார். கைகள் தட்டுமா? இங்க வந்தவனே நான் மெசேஜ்ல அப்படிதான் உட்காந்து தம்பி ஆராதனை பண்ணார். மாநாடு சொல்ல என் வருகையை குறித்து பேசும். என் வருகையை குறித்து கர்த்தர் சபையை குறித்து, இந்த சபையை குறித்து, உங்களை குறித்து, உங்க அன்பு தாசரை குறித்து ஒரு திட்டங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லல. நீங்க சொல்ல சொல்ல எதிரி கோவப்படுவான், எதிரி ஒண்ணு நெருக்குவான், எதிரி ஒண்ணு ஒடுக்குவான். அப்பதான் சபை கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். உபத்திரத்தின் வழியில தானே சபை போகணும். கிறிஸ்துடைய பாடுகள் வழியில தான் பரலோகம் போகணும். ஏன்னா பாடுகள் வழியில போக உங்களுக்கு கடினமா இருக்கும். சகோதரனே சகோதரியே, பாடுகள் வழியில போக உங்களுக்கு கடினமா இருக்கணும். முள்ளில் உதைப்பது உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த முள்முடி உன்னை எல்லாவற்றிலும் பாதுகாக்கிறது. நீ உதைக்கிறது முன்முடி. சவுலை கேட்கிற, சவுலே சவுலே என்ன உதைப்பது உனக்கு கடினமா இல்ல? என் முள் மேல உதைக்கிறது உனக்கு கடினமா இல்ல? உடனே சரணம். எதுவுமே கேட்கல. என்ன கேட்கல? ஒண்ணுமே கேட்கல. என்ன கேட்கறான்? ஆண்டவரே அடியா நான் என்ன செய்யணும்னு கேட்கறேன். அப்பதான் சவுல் பவுலா மாறினார். நம்ம பழைய ஜென்ம சுபாவம் இருந்தா மணவாளனுடைய அறைக்கே போகக்கூடாது. நீ பவுலா இருந்தா போக முடியாது, சவுலா இருந்தா போக முடியாது, பவுலா இருந்தா போகலாம். ஏன்னா பவுல் சொல்றான், நான் 3வது வானத்து வரைக்கும் போனேன். தன்னை அவன் மிகைப்படுத்திக்கல. அவன் சொல்றான், தன்னை வேற மாதிரி சொல்றான், நான் 3வது வானத்து வரைக்கும் போனேன். அல்லேலூயா. பவுலை போல ஊழியம் செஞ்சவங்க இன்னைக்கு பவுலை போல ஊழியம் செஞ்சா சபை ரொம்ப நேரம். அல்லேலூயா. எழுப்பு நம்ம தேசத்துல வந்துடும். பவுல்கள் வேணும், அப்போஸ்தலர்கள் வேணும், தீர்க்கதரிசிகள் வேணும். தீர்க்கதரிசிகள் கம்மி. ஆவியல் நிரம்பின தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல உங்களால. தீர்க்கதரிசனம் வர என்னன்னு தெரியல. தம்பி வரங்கள் கடந்து வருதுன்றாரு. நீங்க வரங்களை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. வரத்தினாலதான் ஆத்துமாவை கொண்டு முடியும். கிரிகை இல்லாத விசுவாசம், விசுவாசமும் வேணும். கிரிகை நடந்தாலும் என்ன பண்ணும்? விசுவாசம் கூடும். அற்புதம் நடந்தாலும் விசுவாசம் கூடும். அற்புதத்தின் நடக்க போதுதான் நீங்க இவ்வளவு பேர் உட்காருங்க. யாரு அற்புதம் உங்க வாழ்க்கையில இயேசு செய்யலங்க இல்ல? யாக்கோபு அதான் சொல்றான், கிரிகையினாலும் விசுவாசம் கூட. யாக்கோபு. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்ன கிரிகை நடக்கும். நல்ல எப்படி மாத்த பிடிக்கும். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள சபை. என்ன பாருங்க, புத்தி உள்ள சபையா இருக்கணும். இனிமே புத்தி உள்ள சபை எண்ணெயும் தீவிட்டியும் கையில இருக்கணும். தூங்க கூடாது. என்ன பண்ண? தூங்க கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண் இரவு முழுவதும் தூங்கி 8 மணிக்கு ஏந்து டீ குடிச்சு காபி குடிச்சிட்டு ஒண்ணுமே செய்யாம போனா நீ எப்படி புத்தி உள்ள கன்னிகாய்? உலகத்துல எவ்வளவு ஜனங்கள், கோடான கோடி ஜனங்கள் போய் நின்று பாரு. கோடான கோடி ஜனங்கள். இல்லைன்னா ஒரு விமானத்துல கூட போய் பாரு. இப்படி ஒரு நாள் போன பூமியை பாரு. பூமி எவ்வளவு விசாரமா இருக்குது. உன் கண்ணுக்கு தெரியாது எவ்வளவு கிராம ஜனங்கள் இருக்குது. அல்லேலூயா. பார்த்து பாரு எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்கு. எவ்வளவு பேரு கிறிஸ்து குறுகி போனது. டிவில போயிடுச்சு, யூடியூப்ல போயிடுச்சு. பாட்டுக்கு தலைமை யார் தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். பாட்டுக்கு தலைமை யாரு? லூசிபர். யாரு? லூசிபர். அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் எல்லாம் யூடியூப்ல பாட்டா ஆடுறான். அந்த பாட்டை பாட்டு என்ன பண்றீங்க? ஆடுறான், கூத்தாடுறான், தெருவில் போக மாட்டான். ஒரு ஆத்மா பாரம் இல்ல. புத்தி உள்ள கன்னிக்கு ஆத்மா பாரம் இருந்தது. புத்தி உள்ள கன்னிகள் ஆத்மா வியாகுலம் இருந்தது. புத்தி உள்ள கன்னிகள் இயேசு போல இருந்தாங்க. புத்தி உள்ள கன்னிகள் எதை நடந்தாலும் இயேசு கூட இருந்தாங்க. நீ புத்தி உள்ள கன்னியா இருக்க போறியா? புத்தி இல்லாத கன்னியா இருக்கு. சபையே வெள்ளை அடிக்கப்பட்ட கலரியா இருக்கு. வெள்ளை அடிக்கப்பட்ட பிரகாசிக்கும். வெள்ளை அடிக்கப்பட்ட கலர் என்ன பண்ணா? பிரகாசி. உள்ள என்ன இருக்கான்? எலும்பு கூடு. அது எழுப்ப முடியாது. கடைசி என்ன பண்ணுறது? எழுப்ப முடியாது. சகோதரிகளே சகோதரிகளே, நீங்கள் பவுலாய் மாறணும். அல்லேலூயா. பேதுரு பாருங்க. அல்லேலூயா. பேதுருடைய நிழல் பட்டு என்ன பண்ணாங்களாம்? அந்த வல்லமையெல்லாம் இருக்கு. அது வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வ?
வரங்களுக்கு எப்படி பெற்றுக்கொள்ளுவ? இதெல்லாம் தான் புத்தி உள்ள கன்னிகை செஞ்சு. அடுத்து வாசிப்பா. பாத்திரங்களில் எண்ணெய்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது பாருங்க, புத்தி இல்லாத கன்னிகை மணவாளர் வரதுக்கு தாமதமாயிடுச்சு. எப்படின்னு சொல்றேன் பாரு. நீ 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தா எனக்கு வானத்தையே திறந்து எனக்கு ஆண்டவர் செஞ்சிடணும். 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தா ஆண்டவர் செஞ்சிடணும். பாஸ்ட் ஜெபிச்சா அற்புதங்கள் உடனே நடந்துடணும். நடந்துனா உடனே நடந்துடணும். நடந்துட்டு போற நடக்கல என்ன பண்ற? போய் தூங்கிட்டா அந்த சர்ச்சுக்கு போன இன்னும் ஒரு சில இருக்குது. இந்த சர்ச்சுக்கு போன இது இல்லை, அங்க சர்ச்சுக்கு போன அதில் இன்னொன்னு டக்க டக்க டக்குன்னு போடும். அது ஊர் ஃபுல்லா சர்ச்சுமே என்ன பண்ணா ஊர் ஃபுல்லா சத்தியத்தையும் மெஞ்சுக்கிறது. அது போல சகோதரனா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க. இது காத்திருக்க தெரியல. இது எப்படின்னா உடனே எனக்கு கட்சி என்ன கட்சினா, எங்க ஊர்ல எனக்கு ஒரு எங்க பெரியம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டேய் தம்பி பொறுத்து தான் செனப்பட்டு போகும். புரியுதா மீனிங்க? பொறுமையா இருந்தா 10 மாசத்துல குழந்தை கிடைக்கும். அவங்க சொல்ற மீனிங். நீ எல்லாத்தையுமே அவசரப்படுறதை விட நீ பொறுத்து செனப்பட்டு போனாரு. பொறுத்து பொறுமையா இருந்து செனப்பட்டு போனா எல்லாத்தையும் செனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொறுமையா இருந்தா எல்லா அற்புதம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுவாங்க, மாவுன்னா மரக்காத்துணுமா மம்டி வேலை செய்ய மாட்டேன், கூவுனா கும்மாங்குடி பயமா குனிஞ்ச வேலை செய்ய மாட்டேன். இன்னைக்கு அது போல விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் எல்லாம் அடிப்பேன், பிரியாணி போட்டு தாக்கு உபவாசம் 21 நாள் உபவாசம் இருப்பாங்க. ஈவினிங் டைம்னா பிரியாணி எல்லாம் துணணும். இன்னும் பலம், அது பலமாயிடும். அல்லேலூயா. கிறிஸ்துக்கு பிரியமான தேவஜனமே, உன் நாவு, உன் கண், உன் சரீரம் இது எல்லாம் லேசா இருக்கும். இமை போயில மறுமாது லேசா இருக்கும். வெயிட் இருக்கு. என்னது வெயிட் இருக்கு? உன் சிந்தை வெயிட்டா இருக்கக்கூடாது, உன் இருதயம் வெயிட்டா இருக்கக்கூடாது. உலகம் உன்னை வெயிட் படுத்தும். உலகம் என்ன பண்ண? உன் சிந்தையை கெடுக்கும். உன் சிந்தையில் இருக்க எல்லா பாவம் என்ன பண்ண? தூண்டி விடும். இந்த இளம் பருவத்தில் இருக்கிற சகோதரிகள் நீங்க உசாரா. இளம் பருவத்தில் இருக்கிற சகோதரிகள், மணவாளனுக்கு நீங்க பிரியமானவர்கள். மணவாளனுக்கு பிரியமான. உன்னத பாட்டு 3:1. உன்னத பாட்டு 3. இந்த புத்தி இல்லாத கன்னிகள் எப்படி போய் தேடுறாங்களா பாருங்க. வாசிட்டாங்க 3. உன்னத பாட்டு 3 பாருங்க. ராக்காலங்களே என் படுக்கையில என் ஆத்துமா நேசரை தேடினேன். பாருங்க, தேடியும் நான் அவரை காணல. அடுத்தது பாருங்க, நரகத்தின் வீதி உள்ளே போனேன், என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. கண்டார்கள், என் ஆத்துமா நேசரை நான் கண்டீர்கள் என்று கேட்டேன். கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமா நேசரை கண்டே. போதும். என் ஆத்துமா நேசரை நான் பார்க்க முடியல. என் ஆத்துமா நேசரை நான் விட்டு தூரம் ஆயிட்டேன். ஆனா ராக்காலங்களிலே என் ஆத்துமா நேசரை வாஞ்சித்தது. ராக்காலங்களை யாருன்னா ஆண்டவர் துதிக்கிறீங்களா? ஜாமத்துல சகோதரி, ஜாமத்துல உறக்க விட்டு தூங்குறீங்களாமா? என் கூட ஒரு பாஸ்டர் வந்தார் ஊழித்து. ஐயா, நான் எப்ப போனா, நான் உண்மையா சொல்றேன், இப்போ நான் தூங்கி 15 நாள் ஆகுது. இதனால 15 நாள் ஆகுது. எனக்கு தூக்கமே 3 மணி நேரம். அதுக்கு மேல தூங்க மாட்டேன். அவர் நான் பார்த்தேன், ஐயா ஏந்து ஜபிக்கலாம் மாட்டேன், லிங்கிய போத்து அடி குறக்க அடிச்சுனே தூங்கினேங்கிறாரு. அவருக்கு எதை பத்தி கவலை இல்லை போகுது. ஐயா கூட பாருங்க, கால் அப்படிங்கிறது நேரத்தில் ஸ்டெப்பை ஏறக்கூடாது, ஏறி வர்றாரு. அல்லேலூயா. இதான் ஆத்தும நேசரை தேர்றாரு ஐயா. அல்லேலூயா. நீங்களும் ஆத்தும நேசரை தேர்றீங்க. அல்லேலூயா. என் ஆத்தும நேசர் என்னை விட்டு போயிடுவாரோ, என் மணவாளன் என்னை விட்டு போயிடுவாரோ. ஒருவேளை நீங்க காதலிக்கிறவங்க கூட உன்னை விட்டு போயிடலாம், உன் கணவர் உன்னை விட்டு போயிடலாம், உன் சிநேகிதர் உன்னை விட்டு போயிடலாம். அப்ப போகும்போது உன் மனதுல ஒரு பிரிவு வருது இல்லையா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன், தெரியுதா? ஒரு பிரிவு வரும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு பிரியமானவங்க இருந்துட்டா ஒரு பிரிவு வரும் இல்லையா? அவங்க இல்ல நம்ம பிரிவு இல்லையா? அது போல இந்த புத்தி உள்ள கனிங்க தேடுறாங்களா ஆண்டவர். எப்படி தேடுறாங்களா? என் ஆத்துமா நேசரை நான் விட்டுட்டேனான்ற தேடுறாங்களாம். அவங்க ஆத்துமா இரவிலே வாஞ்சிக்கிறதாம். ஆத்துமா இரவிலே தேவனோடு பேசுமா?
பேசுமா? பேச பேச என் ஆத்துமா இங்க இருந்தா தானே. என் ஆத்துமா ஞாயிற்றுக்கிழமை நாடகம், சினிமா, களியாட்டங்கள், கூத்துகள், பாட்டுகள், ஊர்கதை, உலக கதை, எல்லா சேனலும், நியூஸ் சேனலும் எங்க இருக்குன்னு சொன்னா, கொழா சண்டை எல்லாமே எங்க இருக்கு? நியூஸ் சேனல்லாம் இங்க பாத்தீங்கன்னா டிவி பாக்குறவங்க தான் ஃபுல் நியூஸ் சேனல் இருக்கும். ரேடார் உங்க மேல இருக்கும். உங்களுக்கு கேட்டா மழை எப்போன்னு தெரிஞ்சிடும். எதிர் வீட்டில் என்ன நடக்குது தெரிஞ்சிடும். சகோதரிலாம் கேட்டாங்க மழைக்கு வந்து இப்ப சொல்லலாம் அந்த ஊர்ல என்ன நடக்குது சகோதரி கரெக்டா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படியா அருமை. உன் ஆத்துமா நேசரே உன் இதயத்தின் வாஞ்சையோடு அப்பா பிதாவே என்று நீ கூப்பிடும் போது அவர் உன்னை சுவிகார புத்தரத்தினாலே உன்னை முத்திரை போட்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைத்து மணவாளன் தன் அறைக்குள்ளே உன்னை அழைப்பார். மணவாட்டியாகிய நீர் அவர் அறைக்குள்ளே செல்லும் போது யுக யுகமாய் வாழ்வ. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரிகளே, தேவனை நேசிக்கிற நேசிப்பு எப்படி இருக்குன்னா, உலகத்துல நான் யாரையும் நேசிக்க மாட்டேயா, இயேசுவை தவிர. அவரை தவிர யாரோ நேசிக்க மாட்டேன். என் மணவாளன் அழகுள்ளவர், அவர் சிகப்பும் வெண்மையானவர், அவர் புறாவின் கண்களுடையவர், அவர் பிரியமானவர், அவர் என் மேலே என்னை நுகரும்படியா, என் வாசனை அவர் நுகரும்படியா, என் பலியாக இருக்கிற என்னை அவருடைய ரத்தத்தினாலே பலியிட்டு அவர் ரத்தத்தினாலே என் மேல் பூசி என்னை நுகர்வார். அவர் ரத்தத்தினால உன்னை கழுவி நுகர்வார். நுகரும் போது அவர் ரத்தம் உன் மேல அவர் வாட அவருக்கு வரணுமா? ஏன் அப்படி வந்தா தான் நீ அவருடைய. தெரியுதா? புரியுதா? இப்ப பலி செலுத்தினா, பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தினா தேவன் அந்த பலியை நுகர்வாராம். நுகர்வாரா என்னம்மா? வாசனை. பரிசுத்த வாசனையா இருக்காது. இது வெள்ளடி கழுவி விட்டுருவாரு. அப்போ அவர் ரத்தத்தை உனக்குள்ள தொலைச்சிருக்கிறார் இல்லையா, ரத்தத்தில் கழுவி உன்னை நுகரும் போதுதான் அவர் பிரியப்படுவார். அவர் உண்மையில பிரியப்படுவார். அப்பதான் அவர் பிரியமா இருக்கும் போதுதான் நாமளும் அவரும் நேசம் என்ன பண்ண ஒன்னா இருக்கும். அவரோடு நாமளும் கலப்போம். அல்லேலூயா. அடுத்து வாசிப்பா, அடுத்து வாசிப்பா. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். சபையே, சகோதரியே, சகோதரனே, மணவாளன் வருகிறார். ஆயத்தமா, ஆயத்தமா. மணவாளன் வருகிறார். அவர் எப்போ ஒன்னாலும் வருவார். ஒரு திருடனை போல வருவார். உன் கதவை தட்டுவார். மணவாட்டியே என்று உன் கதவை தட்டுவார். மணவாளியே உன் கதவை தட்டுவார். மணவாளன் மணவாட்டி அறையை தட்டும் போது அந்த மணவாளன் தட்டுகிற கதவுக்கு மணவாட்டி திறக்கிறவர்கள் உள்ளே பிரவேசிப்பார். கரங்களை தட்டுங்கள். எப்படிமா பிரவேசிப்பாங்களா? மனைவி புருஷங்கோட பத்திருப்பாங்க, பிள்ளைங்களோட பத்திருப்பாங்க. மணவாளன் வந்து கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. யாரும் ஒரு பேர் தெரியலைங்க. அல்லேலூயா கூப்பிடுவாங்க. இப்ப என்ன கூப்பிட வச்சுக்க, நான் பத்துக்கிறேன், மனைவியோட பத்துக்கிறேன், பிள்ளைகளோட பத்துக்கிறேன். ஏசு வந்து தட்டுவா. டக்கு டக்கு டேனியல், டேனியல் விஜின்னு கூட மாட்டாரு. ஓகேவா? பழைய ஜென்ம சுவாங்க. டேனியல், டேனியல் ஏந்துக்குப்பா, நான் வந்துட்டேன்னு. நான் விழித்திருக்கணும். என் ஆத்துமா வீத்திருக்கணும். என் ஆத்துமா என்னைய தீவிட்டியமா இருக்கணும். என் ஆத்துமா நேசர் மேல வாஞ்சியா இருக்கணும். என் ஆத்துமா நேசரை சிநேகிக்கணும். நேசரை பற்றி கொள்ளணும். என் ஆத்துமா நேசரை சிநேகிக்கும் போது என் கண்கள் எல்லாம் குளமா. என் கண்கள் எல்லாம் சிலுவை பாடுகளை பாரு. நீ சிலுவை பாடுகளை பார்த்தா உன் கண்கள் என்ன குலமா? உலகம் தெரியாது, சிலுவை தான் தெரியும். அப்போ திறக்கும் போது அவரை நான் பிரவேசித்து போனோம். என் மனைவி பத்துந்தா, என் மனைவி புத்தி இல்லாத கன்னிகா இருந்தா அது பத்துந்தா இருக்கும். என் பிள்ளைங்க புத்தி இல்லாத கன்னிகா இருந்தா பத்துதான் இருக்கும். அப்ப மணவாளன் என்னை கரம் பிடிக்கும் போது இந்த உலகத்தினுடைய பாடுகள் என்னை விட்டு புள்ள தெரியாது. நல்லா கேட்டுங்க, புள்ள தெரியாது, மனைவி தெரியாது, அந்த லௌதிக கவலை தெரியாது. அப்படியே மறுரூபம், அப்படியே விண்ணருடைய சாயம். விண்ணருடைய சாயல் என்ன இல்ல? விண்ணருடைய சாயல் என்ன இல்ல? ரத்தம் இல்ல. என்ன சாயல? விண்ணருடைய சாயல ரத்தம் கிடையாதுமா. ஹல்லேலூயா. அது ஆவியின் சாயம். ஆவியின் ரத்தம் தானே இருக்கும், மாமிசம் தானே இருக்கும், பாவம் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, பாவம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த சாயலுக்குள்ள கடந்து போகும்போது புத்தி இல்லாத உன் குடும்பத்தை விட்டு போயிடுவேன். இது பத்துங்களுக்கு என்ன பண்ணுங்க?
என் மனைவி சொல்ல 10 கிடைக்கும். அல்லேலூயா. உண்மையா தான் 10 கிடைக்கும். என் மனைவி கூட சமையல் 10 தான் இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியா போல சொல்றேன். அப்போ எல்லாம் போயிடும். அப்ப நீ போகும்போது என் மனைவி என் புள்ளன்னு தெரியும். என் மனைவி புள்ளன்னு தெரியாது. மணவாளனுக்கு போகும்போது மணவாளனுக்குள்ள இருக்கிற எல்லா வல்லமையும் உனக்கு இருக்கு. கரங்களை தட்டாது. மணவாளனுக்குள்ள எல்லா வல்லமை என்ன இருக்கும்? அப்ப போகும்போது ஆண்டவர் சொல்ல, மகளே மகனே, இதை பத்தியா உன்னுடைய பேர் எங்க வச்சிருப்பாரு? ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஆட்டுக்குட்டியான புஸ்தகம். 3 புஸ்தகத்துல என்ன இருக்கான்? உங்க பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? இருக்கா? இருக்கிறவங்க கைத்துக்கு போல. வாயை திறக்க மாட்டீங்கன்னா இல்ல போகுதுப்பா. நான் சொல்றது புரியுதா? மெசேஜ். புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள், அது புரியுதா? அவர்கள் எப்படி போனான்னு சொல்றேன் உனக்கு, தெரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பெல்லாம் வந்து அதிகமா சத்தியத்தை பேசுகிறவர்கள் சபைகள் ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சபை பேசுறாங்க, நான் தான் பேசுறேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? என்னை பேச வைக்கிறவர் ஆவியானவர், உங்களை கேட்க வைக்கிற ஆவியானவர். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ நல்லா கேட்கிற, இந்த சபை நல்லா கேட்குது தெரியும். இருந்தாலும் நான் அடிக்கடி டச் பண்றேன். அல்லேலூயா. இன்னும் நல்லா கேட்கிறேன். அப்போ புத்தி உள்ள கன்னிகை எங்க போனாங்களாம்? மணவாளன் படிப்பாது. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு. அப்ப அவர் எதிர்கொண்டு போக புறப்பட்டா என்ன வேணும் சகோதரனே? சகோதரி என்ன வேணும்? அந்த கன்னிகளை எழுந்திருந்து தங்கள் தீவிட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயை பாருங்க, இங்க தாங்குது, இங்கதான் நல்லா கவனிக்கணும். இதை நான் வேற விதமா போதிக்கிறேன், நல்லா கட்டுங்க. நீ நல்ல அபிஷேகம் பெற்ற சகோதரி, நல்ல சபைக்கு வந்து நிற்கிற, நீ புத்தி உள்ள ஸ்ரீ, நீ எரிந்து கொண்டிருக்கிற, புத்தி இல்லாதவ கூட கூடுற. இங்க யாரோ ஒருத்தர் புத்தி இல்லாத கூட இருக்கீங்க. அல்லேலூயா. அவ உன்னை வலிக்கிறா. என்ன வலிக்கிறா? எங்க வலிக்கிறா? எங்க வலிக்கிறா? புத்தி இல்லாத எங்க வலிக்கிறா? உலகத்துல வலிக்கிறா. உலக பாவத்துக்கு உன்னை தூண்டுறா. உலக பாவ இச்சைக்கு ஒண்ணு என்ன பண்றா? வலிக்கிறா. அல்லேலூயா. இங்க என்ன நீங்க அது ஆவிக்குரிய அர்த்தங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, புத்தி உள்ளவள் பரிசுத்தம் உள்ளவள், அவர் ஆத்மா வீழ்த்திருக்கிறது, அவ ஆத்மா நேசரை நேசிக்கிறா. அந்த ஆத்மா நேசரை நேசிக்கும் போது இவ புத்தி உள்ளாதவ, இவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான். இவ உலகத்துல இருக்கிறா. இவன் என்ன பண்றா? தூங்கிட்டான். நீ தூங்கல, நீ கிளம்ப போற. அப்ப இவன் என்ன பண்ற? எழும்பி உன்னுடைய எண்ணெயை கொடு, உன் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்துரு, நீ பெற்ற வல்லமையை கொடுத்துரு. கொடுத்த நான் தெரியுமா? நான் சொல்லுமா? நான் சொல்லுங்க. கைவிடப்படுவாங்க. கரங்கள் தட்டி. அல்லேலூயா. நல்ல உணர்ந்துடுவாங்க, கைவிடப்படுவாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் நீ வைக்க கூடாது. அல்லேலூயா. அது போல நீ இருந்தீனா நீ கைவிடப்படுவ. அல்லேலூயா. அப்ப புத்தி இல்லாதவங்க, புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க சொல்லுப்பா? புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. புத்தி உள்ளவங்க எல்லாம் படிக்காத. புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கு போதாம இராதபடி நீங்கள் விக்கிற இடத்துல போய் கேட்டு வாங்கிக்கொள்ள சொல்லிட்டாங்க. கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அம்மா, நீ வேறு நான் வேறு, நீ வேற நான் வேற, தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற சகோதரிகளை உங்களுக்கு சொல்றேன், பக்கத்து வீடு வேறு, நீ வேறு, ரட்சிக்கப்பட்ட நீ வேறு, அவங்க வேறு, தெரியுதா? இந்த செம்மறியாடு வேறு, வெள்ளாடு வேறு. எழுத வேணுமா? செம்மறியாடு வேறு, வெள்ளாடு. வெள்ளாடு என்ன பண்ணா? மேயும்.
அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் பாருங்க, அவரோடு கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டாச்சு. புரிஞ்சுச்சா? நான் கல்யாண விருதுக்கு போறோம், கைத்துக்கு போல கல்யாண விருதுக்கு இங்க இருக்கிற சத்திரத்துக்கு போனா நான் கை தூக்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. கல்யாண விருதுனே தெரியல. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு கல்யாணம் தெரியுமா? 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 மணவாளன் நம்மளை மனம் முடிக்க போற நேரம் தான் கல்யாணம். அதான் உலகத்திலே மிகப்பெரிய கல்யாணம். அம்பானி பண்ணதில்லை. அம்பானி பண்ணதில்லை. ஓகே, அம்பானினா ஏசப்பாக்கு எப்பானி? அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் பொக்கிஷத்தின் தேவன். நல்லது தெரியுமா? அவர் சொல், வெங்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறியடிப்பேன், அந்தகாரத்திற்கு பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் என் பிள்ளைக்கு, ஆவிக்குரிய என் பிள்ளைக்கு, நான் பெற்ற என் பிள்ளைகளுக்கு, என் ஜீவனை கொடுத்த பிள்ளைகளுக்கு அதை நான் கொடுப்பேன் சொல்ற. கரங்கள் தட்டுங்கள். எங்க தெரிந்த பொக்கிஷம் எங்க வச்சுக்கிறாரா? நீ பார்க்கிற இந்த காற்றுக்குள்ள பொக்கிஷம் தெரியுமா? இந்த காற்று ஒரு தேவத்துவம் தெரியுமா? இந்த காற்று ஒரு தேவத்துவம், பொக்கிஷம் வச்சுக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல அநேக பொக்கிஷங்கள் இருக்கு. என்னது? அநேக ரகசியங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நான் எப்படி பெற்றுவேன் நீங்க சொல்லி பார்க்கலாம். நான் எப்படி பெற்றிருப்பேன் சொல்லி பார்க்கலாம். ஒரு 9th படிச்சு எப்படி படிச்சு தெரிஞ்சு சொல்லி பார்க்கலாம். ஆவியில வேதத்தை படிக்கணும். ஆவியானவரை கூப்பிடணும். ஆண்டவரே இத விளக்கங்களை கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது சரா மாதிரியா கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? நீ எழுமணுமா இல்லையா? நீ பிரகாசிக்கணுமா இல்லையா? எப்ப பிரகாசிப்பீங்க? வருகைக்கு சீக்கிரமாச்சு. எப்படி பிரகாசிப்பீங்க? நீங்கள் பிரகாசித்தால் இந்த சபை பெருசா கட்டப்படும், இந்த சபை வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வருஷத்துல முடிக்க போற. அல்லேலூயா. மற்ற கன்னிகள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் கத்துறாங்க. எப்படியா? புத்திலாசிங்க வந்து கத்துறாங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவது அது உள்ள பிரவேசிக்க மாட்டான். என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே என்ன பண்ணுவான்? அதுல பிரவேசிப்பான். கரெக்டா இருக்கு, வசனம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் பண்ணலாம். நான் கூட சொல்றேன், அவள் நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா வல்லமையா வச்சு, ஆனா ஒண்ணுத்துல குறைஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஒண்ணுத்துல இறங்கிட்டுனா முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவத்துல அநியமா வரமாட்டேன் சொல்ல. புரியுதா உங்களுக்கு? உங்களை விட புற ஜாதிக்கு நல்ல பைபிள் தெரியும். உங்களை விட வேதத்தை நல்லா ஒரு சும்மா வீட்டில் இருக்கிற நல்லா கேட்பான், கேட்டு இருப்பான். இந்த ஒலிபெருக்கி மூலமா நிறைய கேட்பான். அவனுக்கு என்ன தெரியுமா வெட்டும் தெரியுமா? அவனும் இந்த உலகமும் ஒன்னா இருப்பாங்க. ஆனா நீயும் உலகமும் வேற இருக்கும், பிரிவினை இருக்கு. யாருக்கு பிரிவினை இருக்குது சொல்லு? என்ன நான் பிரிக்கப்பட்டவன் கை தூக்கலாம். அதனால சொல்லுமா, ஒண்ணுமே தெரியலையா? நீ பிரிக்கப்பட்டவள். அல்லேலூயா. இப்ப நீ தான் மணவாட்டி அறைக்குள்ள போற. அதான் சொல்றேன், மணவாட்டி அறைக்குள்ள இப்ப போற. மணவாட்டி அறைக்கு போவாதான் இப்ப பிரிச்ச. எப்படி இந்த செய்தி மூலமா என்ன பிரிச்சேன்னா, மணவாட்டி அறைக்குள்ள போறவங்களை பிரிச்ச, மணவாட்டி அறைக்குள்ள போகாதவங்களை பிரிச்சுட்டேன். தெரியுதா அந்த அர்த்தம்? புரிஞ்சுதா? நல்ல சத்தமா ஒரு அலைய சொல்லு, சத்தமா சொல்லு. துதிக்கு பயப்படாது. அல்லேலூயா. துதிக்கு பயப்படாது. அல்லேலூயா. உன்னோட ஆண்டவர் இருக்கிறார். நீ உன்னை பிரித்து இருக்கிறார், உன்னை வேறு பிரித்து இருக்கிறார். அல்லேலூயா. நீ இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. இந்த உலகத்துடைய சிந்தனை வேண்டாம், உலகத்துடைய பாவம் வேண்டாம், உலகத்துடைய இச்சை வேண்டாம், உலகத்துடைய பெருமைகள் வேண்டாம், உலகத்துடைய ஆசை பாசங்கள் எதுவுமே வேண்டாம். அவர் அறிகிற அறிவினாலே நான் எல்லாம் இழந்து போகிறேன். அல்லேலூயா. புரியுமா? நீ அறிந்துகிறியா? ஞானமா இருக்கிறியா? ஞானவான் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. கரங்களை தட்டுங்கள். ஞானியர் சொல்லு. ஞானவான்கள் எங்க இருப்பாங்களாம்? ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. சுடர் விடுவாங்களா? அல்லேலூயா. அப்போ நீங்கெல்லாம் யாரு? அல்லேலூயா. நம்பலாம். நாம் சுடருட போற நேரம் வந்துச்சு. மணவாளன் ஆயத்தமாயாச்சு. மணவாளன் புறப்படுகிறார். மணவாட்டியை ஆயத்தப்படுத்த என்றால் மணவாட்டியாகிய சபையே நீ ஆயத்தமா இருக்கணும். மணவாட்டியாகிய சபையே மணவாளனுக்கு பிரியமா இருக்கணும். மணவாட்டியாகிய சபையே மணவாளன் வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி எண்ணெயும் தீவிட்டியுமா எரிந்து கொண்டிருக்கணும். மணவாட்டிய சபையே மணவாளன் வருவதற்கு முன்பதாக நீ நடுராத்திரியிலே உன் ஆத்துமா நேசரை உன் இதயத்தில் வாஞ்சையில் என்ன பண்ண கதறணும். கதறணும். இது கதற நேரம். இது டைம் வந்து கதற நேரம். தூங்கினது போதும், வீழ்த்துக் கொள்ளுங்கள். சபையே தூங்கினது போதும். இரவு முழுவதும் தூங்கி என்ன பண்ண ஒண்ணும் இல்ல. தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்கள்
அவர்கள் இமைப்போதில மறுரூபமானார். படி பார்த்து மணவாளன் அறைக்கு போய் என்ன பண்ணாங்க? அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களை சொல்லுறாங்க. கேக்குறாங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் ஞானஸ்நானம் எடுத்தனே, நான் திருவிந்து பந்தி எடுத்தனே, நான் வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேனே, 2 நாள் சர்ச்சுக்கு போனேன், நான் தூங்கிட்டேன் ஆண்டவரே, ஆனா நான் உண்மை அறிஞ்ச ஜனம் தான் ஆண்டவரே, எனக்கு நீங்க கதவை திறங்கன்னு சொல்றாரு. ஆனா மணவாளன் சொல்றா, என் மணவாட்டி எப்படி இருந்தாள் என்றார். அவள் எனக்காக துக்கப்பட்டாள், எனக்காக வேதனைப்பட்டாள், அவள் எனக்காக ஒடுக்கப்பட்டாள், உலகத்தை மறந்தாள், இன்பத்தை மறந்தாள், சுக துக்கத்தோடு இருந்தாள், அவ எனக்காக நெருக்கப்பட்டாள். மணவாட்டி சபை நெருக்கப்பட்டாள், எனக்கு அவ வியாகுலம் பட்டாள், கண்ணீர் விட்டாள். நம்ம கண்ணீர் விட்டாள். அவர் கண்ணீரினாலே அவருடைய தீபம் எரிந்தது. ஹல்லேலூயா. கைகளை தட்டுமா? வெளிப்பாடு எப்படி வருது? நான் அவருக்காக உலகத்துக்காக என்னை எல்லாம் நெருக்கிறாங்கம்மா, எல்லாம் என்னை நெருக்கிறாங்க, ஆனா என் மணவாளனை நான் விடவில்லை. என் மணவாளனை விட சொல்லி எவ்வளோ எனக்கு மறுதளிக்க போகும் எண்ணங்கள் வந்தது. நான் வியாதியிலும் என் மணவாளனை என்னை ஆசீர்வதிப்பார் நினைக்கிறேன். என் வறுமையிலும் நான் ஒருவேளை உணவில்னா கூட பரவாயில்ல, என் மணவாளன் என்னை போஷிப்பார் நினைக்கிறேன். நான் என் மணவாளன் விட்டு என் மணவாளனுக்கு நான் பத்தினியா இருந்தேன். சொன்னா உங்க போது சொன்னா எப்படி இருந்த? பத்தினியா இருந்தேன். என்னை எல்லாம் தொட வந்தாங்க, பிசாசு தொட வந்தாங்க, மனுஷர்கள் தொட வந்தாங்க, மனுஷிகள் தொட வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. என் மணவாளனுக்கு இந்த சரீரத்தை கொடுக்க நான் எப்படி இருந்தேன்னா, எப்படி இருந்தேன்? பரிசுத்தமா இருந்தேன், நீதிமானா இருந்தேன், துக்கமா இருந்தேன், வேதனையா இருந்தேன், போராடினேன். இதெல்லாம் விடத்துக்கு நேரம் இல்ல, போராடி என் மணவாளனே கூப்பிட்டேன். அதனாலதான் எனக்கு மணவாளன் அவருடைய அறையை திறந்தார். கரங்க தட்டுங்க. ஷபா லகா ரத ரபா லகா ரத ரபா ரீமி காக்கரபலஷ ஒரபல சந்திரபா. மணவாளன் கதையை திறந்த உடனே நான் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டேன். ஹல்லேலூயா. ஏன் சமாதானம் இல்லாது இருந்தேன், நான் வேதனைப்பட்டேன், நான் துக்கப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன், நான் வயது மூப்பான, நான் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்த போது என் மணவாளனை நான் விடவில்லை. என் மணவாளனுக்கு நான் துரோகம் செய்ய விடலை. என் மணவாளனே என் ஆத்தும நேசரே என்று நான் நம்பினேன். அனுதினமும் என் ஆத்துமா அவரோடு வாஞ்சியா இருந்தனால என் மணவாளன் கல்யாண விருதுக்கு என்னை அழைத்து இந்த மணவாட்டி என்ன பண்ணாரா? மனம் முடித்தார். கரங்களை தட்டலாமே. என்னை மனம் முடித்தார். முடிஞ்சு போச்சு. மணவனோடு சேர்ந்து விட்டேன். ஆனா அரைக்குறை கிறிஸ்துவ கதவை தட்டுறான், கிடைக்கல. இன்னைக்கு பந்தி பாதி பேரை காணும், கதவை தட்டுவான், கிடைக்கல. சகோதரி கதவை தட்டுவாங்க, கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் நீ சபைக்கு வரும்போது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கிற, நீ பண்ற காரியங்கள் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்தை திறப்பாரு. அந்த ஆட்டுக்குட்டியான புஸ்தகம் எப்படிமா இருக்கும்? ரத்தமா இருக்கும். ஏன் நான் சொல்றேன், சும்மா ரத்தமா இருக்கு. எப்படி இருக்கு? எதுக்கு? பாமரனுக்கு பாமரனா போதிக்கணும் பவுல் சொன்னார். ஏன் ரத்தமா இருக்க சொல்லுங்க, முடிச்சுட்டேன். ஏன்னா அவர் ரத்த சிந்து நம்மளை மீட்டார். நல்ல புதிய ரத்த சிந்து அவர் மீட்டார். முடிக்கலாம். மறுத்தது மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கப்படியால் போதும். கரங்களை தட்டி எழுந்து. நீங்கள் எல்லாம் என்ன பண்ண, மனுஷகுமார் வருகிற நாளிகை தெரியாது, எப்ப வேணாலும். ஏன் திருவிந்து கொடுக்கும் போது கூட நீங்க மறுரூபாயிடலாம். இந்த பேசிட்டு மைக்க கொடுக்கும் போது என்ன பண்ணலாம்? மறுரூபாயிடா. இந்த சபையில இருந்து ஒருத்தர் கூட காணுமே, மேல போனாங்க யாருமே காணா. உங்கள் உடைகள் மட்டும் இருக்கும், உங்கள் ஜீவனும் சரீரமும் மறுரூபா எங்க போயிருக்கான்? மணவாளன் அறைக்குள்ள போனவங்க அந்த மணவாட்டி என்ன பண்ண பொறாமையை தட்டுறாங்களாம். அவங்க போயிட்டான். இப்போ புருஷனோடு மனைவி சேரதான் முடியும். அது தடுக்க முடியுமா? புருஷனோட மனைவியை சேரதான் முடியும். மணவாட்டி அறைக்கு போயிடுச்சு. அந்த மணவாட்டி அறை திறக்காது. எப்படி திறக்காது? எப்பவுமே திறக்காது. ஆமென் சொல்லுங்க. போனவங்க தான் அவங்க திரும்பி வரமாட்டாங்க. போனவர்கள் தேவனோடு தான் வருவாங்களே கண்டி, வேற எதுவும் வர மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படிமா இருக்கணும்? இந்த சபை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன், அதை நீங்க எல்லாம் சொல்லணும். நான் புத்தி உள்ள கண்ணிகை எல்லாம் கைத்துக்கு மேலே. அல்லேலூயா. நான் இனிமே
புத்தி இல்லாம இருக்க மாட்டேன். நான் தேவனுக்கு நீதி உள்ளவனா இருப்பேன், நீதி உள்ளவனா இருப்பேன், பரிசுத்தம் உள்ளவனா இருப்பேன். மணவாளன் வரும்போது என்னை நுகர்வார். தெரியுமா? லில்லி புஷ்பம் இல்ல, புஷ்பம் அது என்னம்மா, முள்ளு அதை குத்த போது தான் மனம் வரும். நீ நெருக்கப்படும் போது தான் நீ தேவனுக்கு மனம் வீசுற. கரங்களை தட்டு அல்லேலூயா, ஏந்துங்க அல்லேலூயா, ஏந்துங்க. நீங்க நெருக்கப்படும் போது தான் நீங்க கர்த்தரை பத்தி ஒன்றும் அதிகமா தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. நெருக்கத்திலே என்னை வேயத்து பாட்டு பாடுவேன். ஒரு 2 சரணை பாடி எல்லாம் ஒரு அல்லேலூயா. இது தொடர்ச்சியை அடுத்த வாரமா அடுத்த மாசம் பார்க்கலாம். அல்லேலூயா. பெரிய செய்தி. அல்லேலூயா. பாருங்கல்ல இல்லையம்மா. நீங்க இப்ப யாருங்க? இன்னைக்கு எப்படி யாருங்க? மனவட்டி. நெருக்கத்திலே ஒரு புது பாட்டுக்கு வந்து பாடுங்க. நெருக்கத்தில் ஏமா எல்லாம் முக்காடு போட்டுங்க. சகோதரிகளே சகோதரிகள் எல்லாம் முக்காடு போட்டுங்க. இப்போ நல்லா கேட்டுங்க. நீங்க புத்தி உள்ள கண்ணீங்க. முடிஞ்ச பேர் மணவாளருடைய அறைக்குள் நம்ம என்ன பண்ண போறோம்? பிரவேசிக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா சத்தமா ஒரு அல்லே சொல்லுமா. நல்லா கேட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பாருமா உம்மை அழைத்தே நெருங்கி உதவி நெருக்கமா இருக்க. நல்லா பாருங்க. என்னை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கடிவி திசை கெட்டென்றும் அலைந்திடாமல் திசை கெட்டு அலையக்கூடாது. திசை கெட்டென்றும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து தாழ்ந்து பாதம் பணிவே நான் பரிசுத்தமே பரமசமே பரணே சருணே பரம்பொருளே பரிசுத்தமே தேடினார் கண்டடைந்தே பாடிட பாடல் ஈந்தடி ஒரு நாள் தேடினதார் கண்டடைந்தே பாடிட பாடல் ஈந்தடி பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தனக்கு உள்ளம் பொங்குவே ஏசையா உந்தனக்கு உள்ளம் பொங்குவே சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் தொடுமுடியில் சீருடனே பேருடனே கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவி சீயோனை வாதிக்கு நாடுகிறேன் என்னை சீக்கிரமா சேர்த்திடுவி சீயோனை சீக்கிரமாய் சீக்கிரமாய் சேர்த்திடுவி சீயோனை வாதி நாடுகிறேன் சீக்கிரமாய் பாதம் பணிந்தே என்னால் துணியே உம்மையன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தனக்கு உள்ளம் பொங்குவே ஏசையா உந்தனக்கு உள்ளம் பொங்குவே பாதம் பணிந்தே என்னால் துணியே உந்தனக்கு பாடுவே ஏசையா உந்தனக்கு உள்ளம் பொங்குவே உந்தனக்கு உள்ளம் பொங்குவே ஏசையா உந்தனக்கு உள்ளம் பொங்குவே புத்தி உள்ள கண்ணிகை மாறிட்டேன். புத்தி உள்ள கண்ணிகை எடுத்து பயன்படுத்திக்கணும்.
ரிக்கா ரப 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 ரப. ஓ ரிக்கா ரப 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 லட்சம். ஓ ரிக்கா ரப. உணர்ந்தவர்களா நல்ல கண்களை மூடி நல்ல ஒரு நிமிடம். நான் புத்தி உள்ள கன்னிகை, நான் மணவாட்டி, மணவாளனே என்னை மணமுடிங்க சொல்லுங்க. மணவாளனை தேடுங்க. மணவாளனாகிய இயேசுவை தேடுங்க. உங்கள் கண்கள் இயேசுவை தேடும். ஷபல ரக்கரபல ஷ ஓரிகா ரபல சந்தர ஆந்துரபல ரிக்கா ரபல ஷ. மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய நாம் ஆயத்தமாய் புத்தி உள்ள கன்னிகாய் மணவாளன் அறைக்குள்ளே செல்கிறாய். ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க. நாங்கள் உலகத்தோடு இராதபடி உம்மோடு இருக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலனும் ஒத்தாசும் வரும்படியாக கிருபை செய்யும். இந்த பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஆண்டவர் கிரிகை செய்ய முடியும். இந்த வேத வசனங்களை கிரிகை செய்ய முடியும். புத்தி உள்ள கன்னிகாய் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறும்படியா, இதிலிருந்து ஒரு தீர்மானத்தோடு இந்த பிள்ளைகள் எடுக்க முடியா. நான் உலகத்தோடு இராதபடி நான் தேவனோடு என் ஆத்துமா சஞ்சரிக்கும்படியா இந்த பிள்ளைகளை வைக்கும்படியா கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பெருமைப்படுத்துங்க. இயேசு மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.